அண்மைச் செய்தி. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பகுதியில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவானது தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் அங்கு ஏராளமானோர் குவிந்து தேரை வடம் பிடித்து இழுத்து வரக்கூடிய இந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தற்போது வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்த பிறகு பங்குனி உத்திர தேரோட்ட திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பங்குனி உத்திர திருவிழாவானது தற்போது கோலாகலமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பகுதியில் துவங்கியிருக்கிறது. விவரங்களோடு விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் பரணிராஜ் இணைப்பில் இருக்கிறார். பரணிராஜ், வணக்கம். பங்குனி உத்திர திருவிழாவானது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பகுதியில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. தொடர்ந்து கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது? தொடர்ந்து இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் மோனிகா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள மயிலத்தில் மலைக்குன்றின் மீது அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் 10 நாள் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு அதிகாலையிலேயே பால், தயிர், சந்தனம், மஞ்சள், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் செய்து தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் விநாயகரும் வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமியும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முதலில் விநாயகர் தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து துவங்கி வைக்க, அதனைத் தொடர்ந்து மற்றொரு தேரான வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி தேரை வடம்பிடித்து பக்தர்கள் இழுத்தனர். அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என கோஷம் எழுப்பியவாறு தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். இதனையடுத்து ஆடி அசைந்தபடி மலையை சுற்றி வலம் வந்த தேர் தற்போது நிலையை வந்தடைந்திருக்கிறது. இதில் விழுப்புரம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருப்பதால் மயிலம் பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி பரணிராஜ்.